எபிசோட் 82. ஐயர் மந்திரம் சொல்ல சரி பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தட்டை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிலா நான் தான் அந்த தட்டை வாங்குவேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த தட்டை வாங்கிக்கிட்டா. அதை வாங்கி கல்பனா கிட்ட கொடுத்தா. அதுக்கப்புறமா கார்த்திகேயன் கிட்ட இருக்க தட்டை வாங்கி காவேரி கிட்ட கொடுத்தா. அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அப்போ கௌரி கூட ஒரு 4 பொண்ணுங்களும் அர்ஜுன் கூட ஒரு 4 பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே அங்கே போனாங்க. இந்த நாளை அர்ஜுனாலையும் கௌரினாலையும் அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. மாப்பிள்ளை அப்புறம் பொண்ணு ரொம்பவே அழகாக ரெடியாகி வந்தாங்க. பொண்ணு ரெட் கலர் சாரீ கட்டி தலை நிறைய பூவெல்லாம் வச்சு நகையெல்லாம் போட்டு தேவதை மாதிரி இருந்தா. பையன் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தான். அவங்க கழுத்தில் தாமரை மல்லி ரோஜா பூவால் செய்யப்பட்ட பூ மாலைகளை கழுத்தில் போட்டிருந்தாங்க. அந்த நேரம் ஆதி மச்சான் கல்யாணம் ஆக போகுது, ஹாப்பி மேரி லைஃப்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜய் குறுக்க வந்து ஆர்ஜுன் ஆகிய நீ பேயாகிய கௌரியை கல்யாணம் பண்ண சம்மதமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கௌரி முறைச்சிக்கிட்டே தம்பி விஜய் இப்போ நீ என்னப்பா சொன்ன அப்படின்னு முடியை பிடிச்சிக்கிட்டே கேட்க, அதுக்கு விஜய் அக்கா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கக்கா, அந்த தேவதையை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்டேன் அக்கா. நீ அந்த தேவதையை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் சொன்னேங்க்கா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கௌரி அவனை முறைக்க எல்லாருமே சிரித்தாங்க. அதுக்கப்புறமா ஐயர் பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு சில சடங்குகள் எல்லாம் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா தாலியை ஒரு தேங்காய் மேலே வச்சு அர்ச்சனைக்காக எல்லார்கிட்டையும் கொடுத்தாங்க. அர்ஜுனும் கௌரியும் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. தாலி எல்லார்கிட்டையும் அர்ச்சனைக்காக போச்சு. அதுக்கப்புறமா ஐயர்கிட்ட வந்துச்சு. சில மந்திரங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தாலியை எடுத்து மாப்பிள்ளை கிட்ட கொடுக்க எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாங்க. மறுபுறம் ருத்ரா ஸ்டேஷனில் உட்காந்து ஜாலியாக காஃபியை குடிச்சிட்டு இருந்தான். அப்போ தான் ஒருத்தர் வந்து, டே ருத்ரா, இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? நீ லவ் பண்ணிகிட்ருக்க கௌரிக்கும் அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பையனுக்கும் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. நீ இங்கே உட்காந்து ஜாலியாக காஃபி குடிச்சிட்ருக்கியா? போடா இங்கேருந்து. இப்போ போனால் கூட இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ருத்ரா ரொம்பவே கோபமாகி உடனடியாக அவன் பைக் எடுத்துட்டு அவன் வேகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்தான். ருத்ரா ரொம்ப வேகமாக வந்தான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. நிறுத்துங்க அப்படின்னு அவன் சொல்ல போகிற நேரம் அவன் கழுத்தில் 2 கத்தி வந்துச்சு. கத்துன சீவிடுவேன், எனக்கு தெரியும்டா. கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில், அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வில்ல வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை தமிழ் படம் பார்த்துருக்கோம். ஆனால் நீ போலீஸ் கெட்டப்பில் வந்திருக்க பாத்தியா, நீ வேற லெவல் அப்படின்னு ஆதி உண்மையான போலீஸ்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தான். டேய், நான் உண்மையாகவே போலீஸ் தான்டா முட்டாள் அப்படின்னு ருத்ரா சொல்ல, இதை கேட்ட விஜய் ஆமாம் நான் தான் எம்எல்ஏ, அப்புறம் இவன் சிஎம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஆதி மச்சான் எம்எல்ஏ சிஎம்னா என்னடா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட விஜய் மச்சான் இது கூட உனக்கு தெரியாதா? இதெல்லாம் ஆல்ஃபபெட்டில் வர லெட்டர்ஸ்டா, எழுத்துக்கள். இது கூட தெரியாமல் நீ எல்லாம் எப்படி தான் யுவராஜ் சாரோட ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்க வந்தியோ தெரில. இதை கேட்ட ஆதி ஓ அவ்வளோதானா மச்சான், நானும் ஏதோ பெருசாக நினச்சேன் அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரோட பேச்சை கேட்ட ருத்ராவுக்கு செம கடுப்பாக இருந்தது. அதுக்கப்புறமா துப்பாக்கி எடுத்து காமிச்சான். உடனே இதோட தீபாவளி துப்பாக்கி, தீபாவளி முடிஞ்ச 6 மாதம் ஆச்சு, இன்னுமா துப்பாக்கி வச்சுருக்க? வடிவேல் சொல்கிற மாதிரி காமெடியா இல்லை அப்படின்னு கேட்டான். அதுக்கு ருத்ரா டேய், இதை நான் சுட்டு உன் தலை சதறிடும்டா அப்படின்னு சொன்னான். ஆமாம் நான் அடித்தா 1.5 டன் வெயிட்டுடா, பார்க்குறியா? இந்த டைலாக் கூட எனக்கு தெரியும்டா. நீ என்னடா விதவிதமாக படம் பார்த்துட்டு வந்து டைலாகெல்லாம் விட்டுட்ருக்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தான். இந்த ருத்ரா செம்மையாக கடுப்பானான். அந்த நேரம் மேலே கட்டி மேளம் தட்ட மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட ஆரம்பித்தான். பாவம் ருத்ராவால் எதையுமே செய்ய முடியலை. சொல்லப்போனால் அவன் கையில் இருந்த துப்பாக்கி வச்சு கூட அவனால் எதுவுமே செய்ய முடியலை.
அவனோட கண்களால் தான் காதலி கழுத்தில் ஏறின தாலியை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இதை பார்த்த ருத்ரா ரொம்பவே உடஞ்சி போய் நின்னான். அதுக்கப்புறமா, மச்சான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுடா, வா போகலாம் அப்படின்னு சொல்ல, எங்கடா போகிறீங்க? கல்யாணத்தை நிறுத்த வந்த என்ன கத்தியை காமிச்சு நிறுத்திட்டு இப்போ நீங்கள் தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க, இது தீபாவளி துப்பாக்கியா அப்படின்னு சொல்லி அதை கலட்டி காமிச்சான். அதில் குண்டு இருந்தது. இதை பார்த்த உடனே, டே மச்சான், நான் அப்போவே சொன்னேன்லடா இவர் உண்மையான போலீஸ்னு, கேட்டியாடா அப்படின்னு விஜய் சொல்ல, ஏண்டா நீயும் தானேடா என் கூட சேர்ந்து ஆட்டம் போட்ட, இப்போ என்னடா என்னை மட்டும் மாட்டி விடுற அப்படின்னு அவன் கேட்டான். இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, என்னடா எப்படி தப்பிக்கலான்னு ஐடியா போட்டுட்ருக்கீங்களா? என்கிட்ட இருந்தாலும் உங்களால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, போலீஸ்கார் உங்களை அவங்க கூப்பிட்றாங்க போலீஸ்கார் அப்படின்னு சொன்ன உடனே ருத்ரா திரும்பி பார்த்தான். உடனே அந்த நேரத்தை பயன்படுத்தி 2 பேரும் அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த ருத்ரா, அவங்கள நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன், முதல்ல அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை ஆர்ஜுன் தலையிலேயே வச்சான். இதை பார்த்த கௌரிக்கு ரொம்ப பதட்டமாயிட்டு. ஆனால் ஆர்ஜுன் சிரித்தான். நான் என்றைக்குமே உன் கண்ணில் பயத்தை பார்த்ததே இல்லை. ஆஃப்டர் ஆல் இந்த துப்பாக்கிக்கா நீ பயப்பட போகிற அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆர்ஜுன் சிரிக்க ருத்ரா கோபமாக சட்டையை பிடிச்சிக்கிட்டு நின்னான். இதை பார்த்த கௌரி ரொம்பவே பதட்டமாக இருந்தா. அவனை விட்டுடு அப்படின்னு சொல்ல, கௌரி சும்மா இரு அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு ஆர்ஜுனை பார்த்து, ஃப்ராடு, உன் கல்யாணத்துக்கு ஊரையே கூப்பிட்டேன், ஆனால் உன் ஃப்ரெண்டு என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணலைல அப்படின்னு கேட்டான். ஆர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, சாரிடா மச்சான், அவசரமாக முடிவு பண்ணது, உனக்கு கூப்பிட முடியல அப்படின்னு சொல்ல 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இதை பார்த்த கௌரிக்கு எதுவுமே புரியலை. சொல்லப்போனால் காவேரி கார்த்திகேயன் கூட ரொம்பவே ஷாக்கிங்காக அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இது பெரிய ஷாக்கு கௌரிக்கு தான். இங்கே என்னடா நடக்குதுன்னு புரியாமல் பார்க்க ருத்ரா கௌரி கிட்ட போய், கௌரி, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணும்னு நினச்சிருந்தா என் கையில் துப்பாக்கி இருக்குது. நான் எப்போவோ இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கலாம், ஆனால் நான் நிறுத்தலை. ஏன்னா நீ லவ் பண்ணியிருக்கிறது சாதாரணமான பையன் கிடையாது. நீ யாரை லவ் பண்ணுற அப்படிங்கிறது உன்னோட பர்த்டேக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயை நீ லவ் பண்ணியிருக்க. நீ எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்ல, கௌரி ரொம்ப சோகமாக அத்தை அப்படின்னு சொல்ல, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கௌரி சிரிச்சா. உறவு மலரும்.